அற்புதமானவைகளை கட்டி பாழானதை பயிர் நிலமாக்கும் தேவன் இந்த நாளில் வேத தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலக மாம்ச சத்தங்களை தவிர்த்து கர்த்தரின் சத்தம் கேட்க ஆயத்தப்படுவோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் எசேக்கியேல் 35, 36 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரங்களில் ஏதோமியர் மேல் வந்த நியாய தீர்ப்பை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்தும் பார்க்கிறோம். இந்த அதிகாரங்களிலே எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மீட்டெடுக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்தோடு தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் முன்பதாக நடைபெற வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றன. ஏதோம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இஸ்ரவேலரின் கடந்த கால பாவங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு மன்னிக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏதோமியருக்கு எதிரான நியாய தீர்ப்பு ஓரளவு நிறைவடைந்திருக்கிறது. என்றாலும் இஸ்ரவேலருக்கு எதிரானவர்களை குறித்த இந்த தீர்க்க தரிசனம் எதிர்காலத்திலே நிறைவடையும். 35 அதிகாரம் ஏதோமுக்கு எதிரான சேயீர் மலையை நீக்கி போடுவேன் என்ற நியாய தீர்ப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திலே மீட்டுக் கொள்ளப்படும் முன்னர் இந்த சம்பவம் நடைபெற வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 35 முதல் 4 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்திர வெளியுமாக்குவேன். உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கி போடுவேன். நீ பாழாய் போவாய். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். இந்த வசனம் மிக தெளிவாக ஏதோமை குறிக்கிறது. ஏதோமில் பாறையில் அமைக்கப்பட்ட போஸ்ரா என்கிற நகரம் இன்னமும் இருக்கிறது. ஆனால் யாரும் இப்பொழுது அங்கே வாழ முடியவில்லை. எசேக்கியேல் 35:5 பாருங்கள். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால். ஏதோம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கான காரணத்தை கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபுடைய சகோதரனான ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள்தான் இந்த ஏதோமியர்கள். யாக்கோபை மிகவும் வெறுத்தவன் ஏசா. இஸ்ரவேலரை ஏதோமை போல மிக அதிகமாக காயப்படுத்தியது வேறு எந்த பகைஞனும் இல்லை என்று சொல்லலாம். இந்த உலகத்திலும் ஏதோம் தேவனுடைய எதிரியை குறிக்கிறதா இருக்கிறது. அந்திகிறிஸ்துவின் காலத்திலே கடவுளுக்கு எதிராக எழும்ப இருக்கிற விரோதியை இது உருவகப்படுத்துகிறது. எசேக்கியேல் 35:9 பாருங்கள். நீ என்றைக்கும் அவாந்திர வெளியாயிருக்கும்படி செய்வேன். உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கவனித்தீர்களா? ஏற்கனவே எசேக்கியேல் ஏதோமை குறித்த நியாய தீர்ப்பை எசேக்கியேல் 25:12 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் ஏன் இங்கே கூறுகிறார்? இதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வாதமான தங்கள் பூமிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். சமாதானத்தோடு அவர்கள் அங்கே வாழ வேண்டும். என்றாலும் அவர்களின் எதிரியான ஏதோமியர் இன்னமும் அங்கே இருப்பதால் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். அதன் பின் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்திற்கு வந்து சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு தங்கி இருந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கவனித்தீர்களா? அவர்களின் எதிர்காலம் எவ்வளவு மகிமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. தொடர்ந்து 36 அதிகாரத்தையும் கற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த கால பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் தேசத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். எசேக்கியேல் 36:5 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதும் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். துன்மார்க்கர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்பதை கர்த்தர் எச்சரிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றுதான் மத்தேயு 5:5 வாசிக்கிறோம்.
சாந்தமாயிருப்பவர்கள் இந்நாட்களிலே பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறது இல்லை. துன்மார்க்கரே இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அவர்களே செழிப்பிலே வளர்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே சொல்லப்படும் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களின் தேசம் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பகுதியிலே நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால் இந்த தீர்க்க தரிசனம் இன்னமும் நிறைவேறவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் கர்த்தர் அந்த ஜனங்களை அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இப்பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இல்லை. பாருங்கள், எசேக்கியேல் 36 முதல் 8 வரை வாசிக்கிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இங்கே அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது அவர்கள் சீக்கிரம் வரப்போகிறார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தேவனுடைய சீக்கிரம் என்பதற்கும் நம்முடைய சீக்கிரம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் 1000 வருடத்தை போல் அவருக்கு இருக்கிறது. பாருங்கள், எசேக்கியேல் 36 அதிகாரம் 16 முதல் 18 வசனம் வரை. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி. அந்த தேசமும் அந்த ஜனங்களும் ஒன்று போலவே பேசப்படுகிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, அந்த தேசத்திற்கும் கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் 36:19 பாருங்கள். அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவருடைய நடக்கையின்படியேயும் அவருடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நானே அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், அவர்கள் பல தேசங்களிலே தூற்றி போடப்பட்டார்கள் என்கிறார். தொடர்ந்து அவர் சொல்வதை கேளுங்கள். எசேக்கியேல் 36:21 முதல் 23 வசனம் வரை. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குறைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனித்தீர்களா? தொடர்ந்து கர்த்தர் தன்னுடைய நாமத்திற்காகவே காரியங்களை செய்து வருகிறார். இன்று திருச்சபைகளை குறித்து கேலி பேசுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு செய்வதால் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். தேவன் தம்முடைய நாமத்தை இந்த பூமியிலே பரிசுத்தம் பண்ண போகிறார். பலர் அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறார்கள். எனவே தேவன் சொல்வதென்ன? அப்படி செய்யப்படுவது நிறுத்தப்படும், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இது தேவனுடைய உலகம். இதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேவன் தான் செய்ய போவதை இங்கே சொல்லுகிறார்.
உண்மையிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. சதையான இருதயத்தை கொடுக்க போகிறார். அதாவது அவர்கள் மறுபடியும் பிறக்கப் போகிறார்கள். எசேக்கியேல் 36:27 பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யோவேல் தீர்க்கதரிசியும் இதே காரியத்தை தான் தனது தீர்க்க தரிசனத்திலே கூறியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் கூறியது இதுதான். பெந்தைக்கோஸ்தை நாளன்று ஒரு சிலர் மீது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் செயல்படுவதை பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பேதுரு அவர்களை பார்த்து யோவேல் உரைத்தபடியே இது நடந்திருக்கிறது என்று கூறினார். ஒரு சிலர் மீது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் ஊற்றப்படுகிறார். தேவன் தமக்கான ஜனங்களை அழைக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு அவர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசிகளின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்படுகிறீர்கள். இதைத்தான் எபேசியர் 1:13 கூறுகிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே திட்டமாய் விசுவாசித்து அவரே என்னுடைய இரட்சகர் என்பதை உறுதி செய்யும் பொழுது, நான் அவருக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது நீங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? நீங்கள் கவனமில்லாமல் அஜாக்கிரதையாய் வாழ்ந்து பாவத்திலே விழுந்து விட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். அந்த துக்கம் உங்களையும் பாதிக்கும். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும் பாவ பாரத்தை அனுபவித்த தாவீதின் வார்த்தைகளையும் கவனியுங்கள். சங்கீதம் 32:3-6 வரை வாசிக்கிறேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பிரியமானவர்களே, நாமும் பாவ பாரம் நம்மை அழுத்தும் பொழுது நம் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கென்று வாழ உங்களை ஒப்பு கொடுத்த நீங்கள் ஏதோ ஒரு சோதனையிலே விழுந்து இன்று வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்றே அவரோடு மனம் பொருந்துங்கள். 1 யோவான் 8-9 என்ன சொல்கிறது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தினால் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தின் மூலமாகவும் வேதத்தை முறையாக படிப்பதன் மூலமாகவும் எப்பொழுதும் அவரோடு நிலைத்திருந்து இது வழி, இதில் நட என்கிற அவருடைய சத்தத்தை அனுதினமும் நீங்கள் கேட்டு நடக்க தீர்மானம் செய்யுங்கள். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பாருங்கள். எசேக்கியேல் 36:28-29 உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திலே வந்து குடியேறுவார்கள். அப்பொழுது அங்கே செழிப்பு இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தைப் போல சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனத்தோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது.
கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36, 35 முதல் 38 வரை. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்த பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ, அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். இந்த தேசம் எப்படி பாழாய் கிடந்தது, இப்பொழுது ஏதேன் தோட்டம் போல இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். இந்த வாசகத்தை நீங்களும் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலே இது இன்னமும் உண்மையாகவில்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் எல்லாருமே அவரே கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே எல்லாரும் இன்னமும் இதை உணரவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். நிகழ்ச்சியை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நமது வாழ்க்கையிலேயும் கல்லான பகுதிகளை எடுத்து போட்டு அதை மென்மையாக்கி அவரை அறிந்து கொள்ளச் செய்ய அவரால் முடியும். அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே பல வகைகளிலே உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைப்பீர்கள் என்றால், புதிதாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, புதிய அன்போடு அவரை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களையும் கரிசனையோடு அவரண்டை வழி நடத்துகிறவர்களாய் நீங்கள் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னரும் மீண்டும் நீங்கள் பாவத்திலே விழுந்ததால், என்னால் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், மீண்டும் உங்கள் உறவை நீங்கள் சரி செய்ய ஆண்டவர் உங்களை இன்றே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி விழுந்து போனீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் பாவத்திலே தவறி விழுந்ததற்கான காரணம் உங்களுடைய அஜாக்கிரதையாக, அறியாமையாக அல்லது துணிகரமா என்பதை நிதானித்து அறியுங்கள். ஒரு விசுவாசியோடு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் மற்றொரு இடத்திற்கு சென்று விட்டீர்களா? அல்லது சிறிது நேரம் தானே என்று யூடியூபிலே உடைய நேரத்தை செலவு செய்ய திட்டமிட்டதால் தவறிவிட்டீர்களா? நமக்கு வரும் சோதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும் எச்சரிப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 10 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தருக்காக வாழ உங்களுக்கு வாஞ்சையும் விசுவாசமும் இருக்கும் என்றால், அவரே உங்களுக்கு தேவையான சகல ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் வல்லமையும் தர ஆவல் உள்ளவராயிருக்கிறார். வாஞ்சை இல்லாத யாரும் வாழ்வு பெற முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் இன்று நாம் கற்றுக்கொண்ட 2 வேத வசனங்களை நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 36, 26, 27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பிரியமானவர்களே,
என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி அவரை நம்பி அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற உயர்வான திட்டத்தைப் போல எங்களுக்கும் நீர் வைத்திருக்கிற உயர்வான திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பாவலுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்தபடியினாலே அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும் பாவம் மன்னிப்பிற்காக, இரட்சிப்பின் நிச்சயத்திற்காக, நித்தியமான வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். என்றோ ஒரு நாள் உமக்காக வாழ தீர்மானம் செய்து பின்வாங்கி போன யாராவது என்னோடு ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையையும் மீண்டும் நீர் கட்டி எழுப்ப உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உமக்கு சாட்சிகளாய் வாழ, வெற்றியோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ நீரே அவர்களை பலப்படுத்தும். அவர்கள் குடும்பங்களிலே உள்ள ஒவ்வொரு தனி நபர்களையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்தருளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எங்களோடு தொடர்பு கொண்ட சகோதரனுக்காக, சகோதரிக்காகவும் நாங்கள் இந்த நேரத்திலே ஒருமனப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலேயும் அவருடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், நீர் அதை சந்திப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையவும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பூரணமாய் பெற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வசனங்களை தொடர்ந்து உங்களுடைய மனதிலே வைத்து சிந்தனை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கும் நித்திய சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தந்து உங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பொழுது புறஜாதிகள் தேவனை கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள்? எப்பொழுது புறஜாதிகள் தேவனை கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள்? ஆப்ஷன் ஏ, புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக நான் இஸ்ரவேலுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில். ஆப்ஷன் பி, இஸ்ரவேலர் மனம் திரும்பும்போது. ஆப்ஷன் சி, புறஜாதிகள் தேவனுடைய வல்லமையை காணும்போது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நம் வாழ்விலே தேவனுடைய தீர்க்க தரிசனங்களோ தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும் காலம் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு உள்ளதா? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் புறஜாதியார் பிதாவாகிய தேவனே கர்த்தர் என்பதை புரிந்து கொள்வார்களா? நம்முடைய வாழ்க்கை பிதாவை வெளிப்படுத்துகிறதா, குமாரனின் அன்பை காண்பிக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54:4.